வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெள்ளை பூசணிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் மாதிரி வெள்ளை பூசணிக்காவை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இது கூட 3 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இவ்வளவும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி உப்பு சேர்த்துட்ருக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வைக்கணும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வேக விடலாம். இது நல்லா வேகட்டும். பூசணிக்காய் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அது வரைக்கும் இதை வேக விட்டுக்கோங்க. இப்போ இது வேகிற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இவ்வளவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பூசணிக்காய் வந்துட்டுருக்கான்னு பார்க்கலாம். பூசணிக்காய் நல்லா குழைவாகவே வந்துட்டுருக்குது. இந்த அளவுக்கு பூசணிக்காய் வரணும். இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்த தேங்காவை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இந்த குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துட்ருக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா இடமும் நல்லா நுர பொங்கி கொதித்து வந்துட்டுருக்குது. இந்த டைமில் நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க, பரவாயில்லை. அப்புறமா கொஞ்சமாக இதில் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதுவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா இந்த தாளிப்பை எடுத்து இந்த குழம்புல சேர்த்துடலாம். ரொம்ப சுவையான வெள்ளை பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.